இதில் யாரும் தண்ணி குடிக்காதீங்க. பாருங்க தண்ணி எப்படி கிடக்க வரும். இங்கேயே எப்படியா வாங்க, அந்த அங்கே பாருங்க தூரத்தில் தெரிகிறதா. ஹே காய்ஸ், நேற்று நைட்டு 9 மணிக்கு மேலே ஒரு மழை புட்டி அடி துவச்சி பிடிச்சிங்க. சரியான மழை. 1.5 மணி நேரம் கடைசி 1/2 மணி நேரத்தில் காற்று தோட்டத்தில் மக்காச்சோரில் சாஞ்சு வச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சு. சரியான மழைங்க. வாங்க போய் கிட்ட போய் தண்ணியை போய் பார்ப்போம். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் வைரம். பாருங்க, ஒரு வழியாக இந்த கிடங்கில் தண்ணி நிறைஞ்சிச்சுங்க. இத்தனை நாள் பார்த்துருப்பீங்க, காட்டிருப்பேன் உங்களுக்கு. தண்ணி அந்த அளவுக்கு மழை வேண்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி பெஞ்ச மழை நல்லா ஈரமாக இருந்துச்சு. அதே தொடர்ச்சி ஈரம் இருக்கிறனால அப்படியே தண்ணி பெஞ்சதுக்காக தண்ணி நின்றுச்சுங்க. வாங்க அதை போய் பார்ப்போம். ஓடியா பாருங்க, என்னாலே நம்ப முடியல. என் கண்ணால் தண்ணி இருக்காண்ட பசங்க பார்க்குறாங்க. இன்னாங்கடா இப்படி தண்ணி இருக்குண்டு. வாங்கடா கிட்ட போய் தண்ணி பார்ப்போம். இந்த வாருக்கு இந்த அளவுக்கு என்ன இருக்குது. ஆனால் மண்டியாக இருக்குது. 2 நாள் கழித்து கொஞ்சம் காற்று அடித்தா அந்த அழுக்கெல்லாம் மாறும். பாருங்க, அப்பா செம்ம ஈரம். முடியாவா கண்ணுமையே. இந்த பக்கம் இருக்குது கடம்புலையும் நல்லா தண்ணிங்க. தடி ஆத்தா, இங்கேயே இப்படி இருக்குண்டா. வயக்காடில் இப்படி இருக்குன்னு தெரியலையே. தண்ணிக்குள்ளே தவளை கத்துற சத்தம் கேட்குதுங்க. ஒருவேளை இன்றைக்கும் மழை வருமா? தவளை கத்துறா மழை வருமா இங்கே கிணத்துக்குள்ளே எல்லாத்தையும். இப்போ தண்ணிக்குள்ளே இந்த கத்துது. நல்லா ஜாலியாக இருக்கும்ல தவளைக்கலாம். ஏறுங்கடா. எங்கெங்கே ஏறுற மேட்டில் விட இந்த இதெல்லாம் ஏறுறதுன்னு பழனி பாதையாத்தமே ஏற கஷ்டம். அந்த அளவுக்கு இதாக இருக்கா. ஈர சாத்தடி ஏற்ற அங்கே பாருங்க. மண்ணுங்கன்னு ரொம்ப பிடிக்குது. நீ என்ன செய்ய சேர்த்து பொண்ணு வரப்போகுது இருக்கிற பசங்க எல்லாத்துக்கும். பார்த்து போங்க. நீ வடக்க பக்கம் கொஞ்சம் சுற்றிட்டு போவோமா, இந்த வயக்காடுக்கு போவோமான்னு தெரில. கச்சாவும் ஜெசிகாவும் எங்கிட்டு போய் பார்க்குறாளுங்க. எல்லாம் ஈரந்தான். எங்கிட்டு போனாலும் காலை இறங்கத்தான் செய்யும். இந்த பக்கம் வாய் கட்டுற புல் இல்லைங்க. இவங்களுக்கு நல்லா கொம்பு. நேற்று காலையில் விட்டம்பரு அந்த மாதிரி நல்லா கொடி இடி பூக்கோளம் இருக்கிற இடத்துல விடணும். இங்கே வருது வேஸ்ட்டு. ஏன்னா பனி தண்ணி தான் கிடக்கு. போய் அங்கே போய் மடக்கி சுற்றி திருப்பணும். ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும், அவ்வளோதான். இந்த பக்கம் வந்தாலே இதான் பிரச்சனை. வரண்டா. இந்த பக்கம் முள் நொறுங்கி போய் கிடக்கு. எந்த பக்கம் புல் வரண்டா. எங்கிட்ட முள் இருக்குது. எங்கிட்ட நொன்றியான முள் இல்லாமல் இருக்குது. இந்த மரத்துக்கிட்ட ஒரு ஓடை இருக்கும். அதான் தண்ணி நிற்கிதாங்க. அப்படியே வரும். அந்த சவுக்கையிலேருந்து வருங்க ஒரு ஓடை. நீங்கள் பார்த்தீங்களா? சில்லுன்னு இருக்குங்க. தடி ஆத்தம். சரியான மழைங்க நைட்டு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு தண்ணி இன்னும் எக்கு தப்புலாமல் வந்துடும். காலையில் போய் தோட்டத்தை போய் பார்த்தேன். அந்த மிளகா நட்டுன்னு சொன்னோம்ல, அது உங்களுக்கு இன்னும் காட்டலை. இன்றைக்கி போய் காட்டலான்னு பார்த்தேன். காட்ட முடியல. வேறு ஃபோன் எடுத்து போகலை. தண்ணி அப்படியே பார்த்து தண்ணியாக நின்றுச்சு. 2-3 மக்காச்சோள தட்டை சாஞ்சிருச்சு. அப்போ தான் பார்த்தேன், சரி காற்று அடிச்சிருக்கும் போல். கரெக்டாக ஒரு 9:36 சொல்லி வச்ச மாதிரி 9:36. அப்புறம் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. சட்டத்துன்னு அடிக்குது. பிச்சு போடுறது. கரெக்டாக ஒரு 10-10:30 கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 1 மணி நேரம் 10லேருந்து 11 மணி வரைக்கும் அப்போ ஒரு பிடி. அவ்வளோதான். கரெக்டாக 1.5 மணி நேரம் போல். அப்புறம் சாரை வந்து நின்றுச்சு. அவ்வளோதான். லைட்டாக தாங்க பிடிச்சி துவச்சி விட்டு போய்கிட்டே இருந்துச்சு அவார்டுக்கு. அதில் வந்ததான். இன்னும் நான் உங்ககிட்ட ஒரு 3 நாள் சொல்லியிருப்பேன். ஐபிஎஸ் முடியும்னா 10 நாள் கிட்ட தான் இருக்குது. அது 1 நாள் பெஞ்சாதான்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ இன்னும் ஒரு 6-7 நாளுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே தண்ணி சாயிரம் மழை பெய்யும். இதுவே கார்த்திகைனா ஏன் ப்ரோ அது தண்ணி அப்படி மழை பெய்யாதாண்டா? பெய்யாது. சாரெலாம் விழுகும். ஏதாவது புயல் கிளம்பி வந்துச்சுன்னா இந்த மாதிரி மழை எதிர்பார்க்கலாம். நல்லா ஐபிஎஸ்சி புரட்டாசி ஐப்பி தாங்க. ஒரு இடி மின் இல்லாமல் அப்படியே தண்ணியாக சாய்க்கும். எதிர்பாராத ஒரு மழை. மக்காச்சோளம் பரவாயில்லைங்க. கொஞ்சம் வாடிச்சு நேற்று. இன்னும் கொஞ்சம் வாடலை. ஒரு தோட்டத்தில் வாடாமல் இருக்கும். அது மண் இந்த கம்மா மண் செம்மையாக இருக்கும். இன்னொருத்தில் கொஞ்சம் லேசான மண், அது வாடுது. என்னங்க இவங்க வர்ற மாதிரி தெரில. இன்னும் அங்கேயே நட்டுக்கிட்டாங்க. வந்து அந்த முள்ளுக்குள்ளே போய் 2 செந்தட்டி இந்த இந்த குலை என்னது இந்த முடக்கத்தான் குலை எல்லாமே இருக்குது. 2 திங்கப்பலன்னு பார்க்குறேன். வரமாட்டாங்களே. எங்கிட்ட நம்ம ஊமச்சி ரசிகர் மட்டும் தான் கூப்பிட்டோன்னே பறந்து வந்துச்சு. அடுத்து யார் சுப்புத்தாய் வர்றா, நீசா வர்றா, எலியம்மா வர்றா. நண்டோ ஒடியா கமான் எதிராவோ வந்து பூக்கொலையை கடிப்போம். வந்துட்டீங்களா எல்லாரும்? இன்னும் வரணுமே. ஏகப்பட்ட ஜீவராசியில் வரணும். இன்னும் பெரிய வண்டல எவனும் வரல. 2 பூக்கொலை கடிக்க வரட்டாங்க. கரடியே நீ நல்லா ஓடு. இன்றைக்கி உன் பிள்ளை இன்றைக்கி வரல மேட்சில் கூட்டுக்கொள்ள ஈரத்துக்குள்ளே. அதனால் இன்றைக்கி ஒரு 3 பேர்த்தா லீவ் போட்டாச்சு. மற்ற எல்லாத்தையும் வந்துட்டாங்க எப்பயும் போல். கரெக்டாக மழை போய்ட்டு இந்த மாதிரி கொம்பில் விடணுங்க. புல்லை கடிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி கொலையை கடிச்சா சீக்கிரம் வகுறு நிறையா. கரிச்சுன்னு கடிப்பாங்க. பசியில் எதையும் திம்பாங்களோ ஏதோ கண்ணை மூடி திம்பாங்க. இன்றைக்கி யார் ஆடு வெட்டுறாண்டா? நம்ம கண்ணுமை ஆடு வெட்டிக்கிருக்கா. நேற்று நம்ம குளநரி ஆடு வெட்டுச்சு. வரிசையாக தெரிஞ்சு மழை வரட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஈண்ட ஆடுகள் இந்த பழுன்னு விரட்டணும். நான் அது போக வரிசையாக யார் வரட்டினா அந்த நேற்று காமிச்சு ஒரு குட்டி பிடியில் அந்த தாயாடுகள் எல்லாமே விரட்ட ஆரம்பிச்சிடும் இந்த மாதத்தில். இப்போ விரட்டுறது பங்குனியில் குட்டி போடும். ஆனால் இப்போ விரட்டுதாங்க பர்ஃபெக்டான டைம். இந்த டைம் தான் உங்களுக்கு வெயில் காலத்து குட்டி போடும். வேடை காலத்தில் நினச்சி சந்தோஷமாக இருக்கும். இந்த மழை காலத்தில் குட்டி போட போகுது. அடுத்த மாதம் மார்கழி மாதம் செத்தேன். இந்த அடுத்த மாதம் செத்தான் சிவனாண்டி. நான் புள்ளிமானே நெல் நீ தான் காலை வச்சு போடுற. நீசாவுக்கும் அப்படியே காலில் பாத சக்கரம் வந்துருக்கோம்ல. இன்னும் வரணும். தான் வந்துக்கிருக்கா கண்ணுமையி வரி குதிரை. எங்கிட்ட பலூன்களும் நல்லா வந்துட்டாலாம் தான் வந்துக்கிருக்கா. ஒரு காலத்தில் எருமாடு படுத்து உருந்துச்சு பார்த்தியா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோ அது பார்த்துட்டே தெரியும். அதுக்குள்ளே அந்த பழம் தாங்க நம்பியே போச்சு. ஆகா சரி. ஆனால் நல்லா பழம் தான். அந்த எருமாடு படுத்து உருன்ற ஒரு 2 எருமாடு படுச்சுன்னா தண்ணி அந்த அளவுக்கு இருக்குங்க. இந்த மொட்டை கிணறு அப்போ தண்ணி நிறைஞ்சிருக்கும். இதெல்லாம் அசால்ட்டாக நிறைஞ்சிருக்கேன். ஏன்னா இங்கிட்டேருந்து ஓடை தெரியுதா? அந்த வருதா இந்த ஓடையிலேருந்து வயக்காட்டிலேருந்து வர தண்ணி அப்படியே வந்திருக்கும். அந்த பார்த்தீங்களா தண்ணி நிறைஞ்சிச்சு.
அவ்வளோதான். இன்னும் அடுத்த மலைக்கு இங்கே வந்து நின்றுங்க, இந்த இடத்துல வந்து நின்றும். அவ்வளோதான் லைட்டாக ஒரு மழை பெஞ்சாலே போகுது. இன்னும் பசங்க எக்கு போடுங்க நல்லா உள்ள, நல்லா எக்கு போட்டு நாட்டுக்கல் தும்பாங்க. இந்த வந்திருக்கா அரிச்சிக்கிட்டு எம்போடு தண்ணி வந்திருக்க போ நைட்டு. இப்போ விடிய வந்திருக்குப்பா, இப்போ தான் நின்றுருக்கு, தண்ணியாக இருக்கா. அங்கிட்டிருந்து அப்படியே வருது. ஏமா மகளே, உன் ஃப்ரெண்டு இன்றைக்கி லீவ் விட்டாச்சு, அவன் தாங்க மாட்டேன். அவன் நீ பரவாயில்ல தாங்கிடுவேன், அவள் தாங்குற மாதிரி இல்லை. ட்ரெயின் கேடு போய் என்ன வெயிறான்னு பாரு, வடுவுது சிக்கிறதெல்லாம் கடிக்கிற ஆவாரம் செடி எல்லாத்தையும் பாரு. நம்ம கரடி மக அவளையும் வீட்டில் விட்டாச்சு, ஸ்கைப்பால் மகனை விட்டாச்சு. வழக்கம் போல் புளிய மரத்த மகன் இருக்க 3 பேர் ஒன்றா கத்தாமல் இருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்தாங்கன்னா மழை ஈரக்காதுக்கு தாங்க மாட்டாங்க. சின்ன பையன் இவ தாங்கிடுவா, அவள் தாங்குறது ரொம்ப கஷ்டம். நண்டு மக்களும் பார்த்தா ரொம்ப சாரகீரை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவளையும் பாட்டிடணும், ஏன்னா தாங்காது வேறு. போதா என்ன தூக்கம் வருதா? ஒரு கண்ணுங்கெல்லாம் செவந்து போச்சு போதைக்கு. என்னடா உனக்கு நீ கருத்தவன கணக்க முடி முட்டு வச்சிருக்கியாடா, கிட்ட வரையா? என்னமோ வாத்தியார் வச்சுருக்கானே, இது என்னன்னு தெரில. வந்து பார்ப்போம். ஃபோனை தூத்து பார்க்குறியா? ஃபோனுக்கு முத்தம் கொடுக்க போறியா? போதா ஒரு காலத்தில் வரமாட்டியாடா கிட்ட, தெரியாதா? நல்லா குடிச்சிக்கிறறியே வேணுன்ற தண்ணி. நீ உங்கள் மம்மி கணக்கா பழம் கணக்கா மழை தண்ணி குடிக்கணும். பாபி பைலட்டு, ஏ பாபி ஒன்று தாண்டியே வர்றா. பாவி மாட்டா. என்னங்க வயக்காடு போகுமா வேணாமா? இங்கேயே தண்ணி இருக்குது, அங்கே அதை விட இருக்கும். போய் பசங்களை ஈரத்தில் போட்டு ரொம்ப கொல்லக்கூடாது. ஒருவேளை சொல்ல முடியாது, மழை கூட அங்கிட்டு அந்த அளவுக்கு இருக்கலாம். நேற்று போய் மேஞ்ச இடத்துலாம் போய் பார்த்தோம்ச்சுக்க, நல்லா ஃபுல்லு தண்ணியாக இருக்குமா தெரில. எங்கிட்ட பார்த்தாலும் ஏதாவது இருக்கும். சரி வந்துட்டோம், வாங்க ஒரு மூஞ்சியை கட்டிட்டு அப்படி போயிடுவோம். வேறு வழி இல்லை கோகோ, தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு தான் போகணும். தண்ணியை தாண்டிட்டு போனால் தான் இங்கிட்டு தண்ணி கொஞ்சம் இதாக கம்மியாக தான் கிடக்கு. வாங்க, என்னென்ன தண்ணி அவ்வளோதான் அந்த பக்கம். முடியா எலியம்மா, சும்மா வா கடியா தண்ணி அடியா, வா முடியா கமான் காய்ஸ். திரிசா மகன் நட்டுக்கிட்டாண்டி தண்ணி தாண்ட மாட்டாப்புல இருக்கான், போய் அவனுக்கு உதவி செய்ய திரிசா. அவன் அங்கே நட்டுக்கிட்டே வரமாட்டேன். ஏம்மா தாண்ட முடியலம்மா, பெரிய பள்ளமாக இருக்கும் போலம்மா, ஏதோ பாலங்களை கட்டணுமா, அங்கே நிற்கிறான் பாரு. தாண்டி வாடா, பார்க்குறான் பாரு. ஏலே எத்தனை தெருவு போகிறான் பாரு, வடக்கு தெரு போய் தெற்கு தெரு போய் சும்மா வருவான். தாமாயில நீ எல்லாம் இளந்தாரி புள்ள ஆடு வரட்டுற, ஆடு விட்டு யாத்தே போச்சு போ, ஏத்தே கடிக்க போது, ஏத்தே ஓடுறான் அப்படி. இப்போ எப்படி பயப்படுறான்? நைட்டு நிறைய விரட்டுறேன்னு பாவத்தை அவளை நிம்மதியாகவே நிற்க விட மாட்டேன்ட்டாங்க. விடிய கொண்டு விட்டாங்க அவளை போட்டுக்கிட்டு. ஆனால் இங்கே மட்டும் தண்ணி பாட்டா முடியாம, தண்ணி படுதுமா, அதுக்கு மட்டும் பயமாக இருக்கு கோவிலுக்கு. நான் தெனா விட்டு ரெஸ்ட்டாக உடம்பு சூடு ஏற்றிரியா? நேற்று சாப்பிட்டது இன்னும் பசிக்காமல் இருக்கு உனக்கு. நல்லா இந்த கறிகேட்டில் படுத்து உடம்பு சூடு ஏற்றிக்க விட்டு தெனா விட்டு. உங்களுக்கு தெரியுதா கொக்கா இருக்கா அந்த இடத்துல, அதெல்லாம் தண்ணி வந்திருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் தொழில் அடித்து நெல் நடுற பிளேஸு. ஆனால் இது வந்து நடுவாங்களான்னு தெரில இந்த வட்டம். அது எப்பயும் நடுறது தான், அது வரைக்கும் தண்ணி வந்துருக்கோல. அப்போ இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு தெரில. வாங்க ஜீவராசிகளே, என்ன முடிவு எடுக்க போகிறீங்க? இப்படியே நிற்க போகிறீங்களா, படுக்க போகிறீங்களா? பேசாமல் அந்த ஈரத்துக்குள்ளே சேகத்துக்குள்ளே போகணுமா? அங்கிட்டு போனால் கண்டிப்பாக ஈரம் இருக்கா அந்த அரிசி குளம் மேயணும்னா. இருந்தாலும் மண்ணாக இருக்கான்னு தெரில. இவங்க அங்கிட்டு தான் போகணும்னு ரெடியாக நிற்கிறாங்க, போருக்கு போகிற மாதிரி. பாரு கச்சா அப்படி போய் ஒன்று விடாமல் மேய்ஞ்சிற மாதிரி. பாரு தண்ணியாக இருக்குது, நான் அங்கே எப்படி தண்ணி இருக்கா யாரு கண்டா? நேராக போய் பார்த்துட்டு வந்தாதே நீங்கள் திரும்பிங்க. வாங்க அந்த அரிசி குலையில் ஈரமாக இருக்கான்னு பார்ப்போமா? பாரு கொண்டாட்டம் போட்டு வருது. நேற்று மழைஞ்ச மழைக்கு அந்த அளவுக்கு புல்லுலாம் தாங்க இருக்குது. இந்த இருக்கா நல்லா வாய் கட்டுற மாதிரி இருக்குது. என்ன இன்னைக்கு கொஞ்சம் மெய் வாயெல்லாம் தெரில, இவங்க நெத்து பறக்க போகிறாங்க. போங்க நெத்து நிறையா கிடக்கு, இல்லை மெய்கிற மாதிரி மேய்விங்க. அப்புறம் ஆக்சனை போட்டு அப்புறம் அங்கிட்டு ஓடி போயிடுவீங்க. நேராக நெத்து பெஞ்ச பொறுத்து அங்கிட்டு ஒரு சூப்பர் புல் அந்த முழுக்கில் அங்கே கொண்டு போய் விட்டு பார்ப்போமா. நான் நேரம் இன்னும் பனித்தண்ணி உணராமல் இருக்குங்க. 2 கோரை எகரை கடிக்கணும்னு பார்க்குறேன். இவங்க எவனும் அந்த மாதிரி எண்ணம் இல்லை. என்னமோ வேமா மேய வந்துடுற மாதிரி இருந்தீங்க, வந்து பேசாமல் படுத்துட்டீங்க. வயக்காடுக்கு வந்தது நீங்கள் வேஸ்ட்டுங்க. பேசாமல் கம்மாக்குள்ளே போய் இவங்க மேய வைக்கணும். விட்டால் எங்கேனே படுத்து தூங்கிடுவாங்க 2 மணி வரைக்கும். கண் கோயின் நல்லா தூங்குறியா? தூங்கு. சாயந்தரம் கண்டிப்பாக அவருக்கு டேங்க் ஃபுல்லாகிடும். பார்க்குறா அவர் நம்மளை தாண்டா வையா, என்ன சொல்கிறியாண்டே தெரியல. அவர் கண்ணை சுட்டா பார்க்குறவர். கண் கோயின் யாத்தே கிட்ட வந்தால் எதிர்த்துருவேன். உசுரை கொடுத்து கொண்டியாங்க யாத்தே. மயக்க கூப்பிட்றா அவர். அம்மனி வாடி மகளே, அத்தாடி ஆத்தா வேமா வாங்க. நீ அங்கிட்டு அம்மாக்குள்ள நீ மெயினாக ஈரமாக இருக்கு, வாங்க அங்கிட்டு போவோம். நல்லா ஓடுங்க. நான் அவ்வளோதான், வயக்காடுக்கு லீவு கொடுத்துருவோம். வாங்க ஓடிய அம்மாக்குள்ளே தான் போய் மெயினுங்க. எனக்கு தெரிஞ்ச வயக்காடுக்கு இதுலேருந்து லீவு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாள் லீவு கொடுத்தோம்னா பசங்க கம்மாக்குள்ளே மேயப்பட்டோம்னா ட்ரைனிங் எடுத்துருவாங்க. பூச்சேய் எல்லோரும் வந்துட்டாங்களான்னு தெரியலையே, நானும் பார்க்க மாட்டேன். இந்த குரூப்பில் மேய்ச்சிக்கு தாங்க வந்துருப்பாங்க நினைக்கிறேன். நடங்க நேற்று மாதிரி அந்த பக்கம் போங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஊர்னி கிட்ட தாங்க நல்ல குளக்கம்பு இருக்குது, அங்கே தான் போய் விடணும். பார்ப்போம். அங்கிட்டு மேயிலாட்டினா வடக்கு பக்கம் தான். இதிலேருந்து அப்படியே நல்லா ஃபுல்லாமே நல்லா புல் இருக்குங்க, குளக்கம்பாக இருக்குங்க. என்ன கொஞ்சம் செந்தட்டி இருக்கும், நல்ல மழையும் பெய்யுது. இங்கே வரும் வெம்பாவும் அப்படியே பனியாவணத்துக்கு இருக்குங்க. நல்லா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியே எனக்கு நல்லா பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒன்றும் தெரியவே தெரியாது.
அந்த அளவுக்கு அப்படியே பனி விழுந்துக்கிருக்குங்க. நான் வரேன், பண்ண மரம் புளிய மரம் இருக்கிற ஆர்டர்லாம் இங்கிட்டு தான் கொண்டு கொடுக்குறது. நல்லா 2 பூக்கொலையை கடிச்சு பார்த்துனப்பாம்மா மணி 2 மணி ஆக போகுது. பொழுது போச்சு இன்றைக்கி. வந்ததே லேட்டு இன்றைக்கி. புளிமனே நீயும் சேர்ந்துட்டியா? உள்ளே போய் 2 கடிச்சு வகுத்துனப்புங்க. 2 மகனே என்னடா எங்கே பார்த்தாலும் ஈரமாக இருக்கா? 2 மகளே இவ்வளோ கொஞ்சம் பயந்துக்கிட்டே வர்றாங்க. ஆனால் இவெல்லாம் அப்படி கிடையாது, வேறு கொம்பை மகளை அப்படி இல்லை. இப்படியே வாங்க வாங்க ஜீவராசி. இந்த பக்கம் துத்தி செடி பூ பூத்துருச்சு, உங்களுக்கு தெரியுதா? பாருங்க பூ பூத்துருச்சா? ஏன்னா இது முதலே வளர்ந்தது. நீங்கள் பாருங்க நல்லா பூ பூத்து, நல்லா பூவை கடிப்பாங்க இந்த ஏரியா பக்கம். இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் ஆச்சுன்னா பூ கிடைக்க காசு எல்லாமே. ஏதாவது ஒரு இடத்துல நிற்பாங்கன்னு பார்க்குறேன், இன்னும் நிற்க மாட்டேன்றாங்க. ஈரத்துக்கு அதுக்கும் இங்கே அப்படியே இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க. நம்ம ஏதாவது இதுக்கு மேலே நம்மளால் பொறுக்க முடியுது பசியை. அதனால் நான் லஞ்சம் முடிச்சிடணும். நீங்கள் டின்னரை முடிச்சிருங்க இந்த கேப்பில். நான் இது எங்கன்னா உட்காரதுக்கு இடம் பார்க்கணுங்க. எங்கன்னு பார்த்தாலும் ஈரமாக இருக்குது. மொசக்குட்டி மூக்காய் ராக்காய் தூங்குறீங்களா? ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? ஏன் மொசக்குட்டி பொம்பாங்கனாக்கு அப்படியே இருக்கா அவர்? அத்தா அப்படியே அசையாமல் இருக்க. இப்படியே எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. நல்லா சூடு உடம்பு ஏற்றிக்க. வடக்கு பக்கம் பாரு சாரை கட்டிட்டு அடப்பாக வந்துருக்கு. இங்கிட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இந்த பக்கம் கொஞ்சம் அடப்பாக இருக்கா. கண்டிப்பாக சாரில் எது வருமானு தெரில. திரிசா இதராவோ வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னு அப்படியே ஒரே இருட்டாக இருக்குங்க. எந்த ஒரு மாவட்டத்தில் அங்கிட்டு மதுரைக்கு அங்கிட்டுன்னு நினைக்கிறேன், சிவகங்கை மாவட்டம்னு தெரில. அப்படியே மழை அங்கிட்டு பெய்யுதா சாரை பெய்யுதான்னு தெரில. ஆனால் ஒரே இருட்டாக இருக்குது. இங்கிட்டிருந்து ஆடி காற்று அடிக்குது. அப்போ டெஃபினெட்லி சாரை வந்தால் வரும்னு நினைக்கிறேன். அப்படி சாரை ஈர விழுந்துச்சுன்னா அவங்கள எங்கே கொண்டு போய் நிப்பாட்டினோம்னா, அந்த ஒரு நல்ல கும்பல் மரம் இருக்கும். அந்த கும்பல் 10 மரம் இருக்குது, அதில் போய் நிப்பாட்டணும். அந்தளவுக்கு இடிமலெல்லாம் வராது, சாரெல்லாம் வரும். எங்கடா போயிருக்கீங்க? உள்ளே பாதி பேர் போயிட்டு அங்கிட்டு திரும்புகிறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. சாரல் விழுக போகுதுரா. கிட்ட நெருங்கிட்டே வருது. என்ன நிறைய இந்த பக்கம் பூட்டு இருக்குது. உள்ளே போக அப்படியே இதாக இருக்குது. தடி ஆத்தான் நல்லா பச்சை பசேன்னு இருக்குங்க இந்த பக்கம். இன்னும் ஐஸ்லாந்தில் இருக்க மாதிரியே தெரிகிறது. அந்தளவுக்கு இருக்கும்பா. துடியா வரிக்குதுரை என்னத்தை பார்த்துட்டு வரீங்க பயந்துக்கிட்டு? வரிக்குதுரா எங்கடா போயிட்டு வரீங்கன்ட்டு வாங்க எல்லாம் ஒன்று சாருங்க எங்கிட்டுடியா. கச்சா என்ன இருட்டானோன்னே பொழுது போயிடுச்சு நினச்சிட்டியா? மணி இன்னும் 4 மணி ஆகலை. திரும்ப விட்டால் நேராக வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க போல். இன்னும் டைம் இருக்குது, வயிறு நிறையவே இல்லை. அப்படியே தலைக்கு மேலே பார்த்தோன்னா ஒரு மேகம் அப்படியே ரவுண்டாக நிற்கிதுங்க. தண்ணியாக சாய்ச்சாலும் சாய்க்கலாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம வடக்கு பக்கம் வந்தாச்சு. என்ன நின்ட்டீங்க வேமா வந்தீங்க? அத்தே பாருங்க ஆளுக்கு ஒரு பக்கம் வந்தோடனே ஒன்று அவசியம் இல்லை. நான் ஆளுக்கு போனால் ஒரு பக்கமாக போய் சாயுது பார்த்தியா? கரெக்டாக அது மாதிரி இருக்கணும். ஒன்று வாக்கு வர்றாவே வெட்டு வாசியமாக இருக்கேன். ஏய் அத்தை நம்மளால் தாண்டா போட்டோ எடுக்கிறேன். ஐஸ் குறைய போகுதுரா. அது எப்படி ஊற்று பார்க்குது இருக்கு. காது மண்டையா ஏத்தே ஏத்தே வாஹா வராதே ஏத்தே சொல்லி வாய முள்ள சுட்டு வைக்க ஆரம்பிச்சிச்சு. என்கிட்ட கத்துரா பூச்சி கத்திக்கிருக்க ஆய் வீந்து. ஒன்றும் இல்லை, பயப்படாய் பொறுமையாக போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நான் ஏன் உருப்படியை கூப்பிட போகிறேன் பூச்சியை. இங்கே இருக்க அந்த இல்லை அப்படியா வா பூச்சே எங்கிட்ட இருக்க? வா நம்ம பசங்க எங்கிட்டா இருக்கீங்க? வா நீ எங்கிட்ட ஒதுங்கி வா. நீ செம்பராட்டுக்குள்ளே ஓடி போயிடுவா. நீ மோசமானவள மசகுட்டே, நீ ஒதுங்கி வா. என்னன்னு தெரில மசகுட்டி அப்போ வந்து மேயாமலே நிற்கிது. என் அசையும் போடல என்னான்னு தெரில. அப்புறம் போய் தான் பார்க்க முடியும். எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம். செம்பரியாடலாம் நேராக வடக்க தான் போகுது. நம்ம காலையில் போன இடத்துக்கு தான் போகுது. நம்ம பசங்க எங்கிட்ட மேற்க கொண்டு போவோம். இங்கேயே எம்பிட்டு ஈரை இருக்கே. மேட்டுக்காட்டெலாம் போனோம்னா டமக்குன்னு உள்ள காலை இறங்கும். செருப்பில் இருக்க மண் எடுக்கிறதா அந்த ஆடு ஓடி மடக்கிறதா தாடி ஆத்தான் வெறுத்து போவோம். இதையும் பார்க்க முடியாது. அம்புட்டு இறங்க மணலா அப்படியே அந்த அதுக்கு கரசா காடுக்கு உள்ளே சடன்னு உள்ளே ஓடிடு வேறு. ஆனால் இங்கேயே கொஞ்சம் பரவாயில்ல என்ன கேட்டால் அங்கெல்லாம். ஆனால் இப்போல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. மேட்டுக்காடெலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கம் விவசாயம் பண்ணினாங்க, ஒரு பக்கம் அப்படி தரிசாக போட்டுருதுன்னு சொன்னாங்க. நம்ம பார்ப்போம். தை மாசியில் இதே மழை அப்போ பெஞ்சுன்னா எக்கு தப்புலாம் மேட்சை பார்க்கலாம். இந்த வட்டம் கூட என்ன செய்ய போப்புன்னு தெரில. இப்போ ஒரு பொட்டு கூட மேயலைங்க, அப்படியே பேசாமல் இருக்கா. இவ காதும் தொட்டு பார்த்துட்டு மற்ற ஆடு காதும் தொட்டு பார்த்து எல்லாமே நல்லா ஜில்லுன்னு இருக்குது. என்னன்னு தெரியல, எது விஷம் தீண்டு இருக்கா என்னன்னு தெரியல, தேலு கடிச்சிருக்கான்னு தெரில. ஆனால் சொல்ல முடியுது ஒன்று அந்த குளிர்ச்சிக்கு அதுக்கும் பேசாமல் நிற்கும். வீட்டுக்கு போய் பார்த்தா தாங்க தெரியும். இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. வீட்டுக்கு போய் காட்டிட்டு 6-7 மணிக்கு மேலே தான் அது எப்படி ஆசை போடுதா அதில் மூஞ்சி வீங்க ஆரம்பிச்சிடும். காது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. பார்ப்போம். ஆனால் நடக்கிறா கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கா. அவரெல்லாம் அங்கிட்டு நடக்க முடியுது. கூப்பிட்டா திரும்புகிறா, ஓட்டம் பிடிக்கிறா. பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இது காலையில் நொண்ட ஆரம்பித்து வந்தோன்னே அதோடு சரி. இப்போ எவ்வளோக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணிடணும் போல். இளைய வரைக்கும் வருமானே வெள்ளிக்கண்ணு வச்சவனே யார் வித்தியாசமாக கண்ணு வச்சுக்கிறேன். இந்த காலடா இந்த காலடா என் முள் இல்லைங்க. ஆனால் என்னன்னு தெரியல, கால் நொன்றியான் பய உள்ள. நிற்கு பிடிச்சுன்னு என்ன இருக்குது? மஞ்சத்து காய் இருக்கா என்ன இருக்குது? ஏன் 2 மகனே மரத்தை செய்கிறா இதோ தள்ளிடு பார்க்கலாம். பய உள்ள என்ன இருக்குது? பரவாயில்லடா உனக்கு வேற பொருக்குடா. என்னங்கடா திருப்பி போயிட்டு திருப்பி அந்த பக்கம் தானே போகிறாங்க.
இங்கிட்ட அங்கிட்ட ஆயிடுறாங்க. நம்ம பசங்களே இங்கே பாருங்க, அந்த மழை பெஞ்சதுக்கு ஈரத்துக்கு அதுக்கும் நிற்காமல் ஒரு இடத்துல நின்று மேய மாட்டாங்க, நடந்துக்கிட்டே திடுறாங்க. செம்புரியாலாம் அதை விட மோசம், அதெல்லாம் வெயில் அடித்தா நல்லா நின்று மேய்க்கும். அங்கேருந்து இப்போ நம்ம கூட வந்துச்சுல, போயிடுச்சு வடக்க போய் அந்த மூளைக்கு போயிட்டு திருப்பி அந்த ஓரத்தில் அந்த தண்ணி ஓரத்தில் மேயுதுங்க. நிற்கவே நிற்காது, வெயில் அடித்தா அப்படியே அசையாமல் நின்று இடத்த விட்டு அசையாமல் நின்று மேய்க்கலாம். வெயில் அடிக்கிற இந்த மாதிரி சார மழை பெஞ்சிடுச்சு, புல்லில் தண்ணி பட்டு மண் பட்டுச்சு, சொல்லி முடிச்சு கம்மாய் சுற்றிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு 3 ரவுண்டு. என்னை கேட்டால் இன்றைக்கே நம்ம அரை கம்மாயை ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு சுற்றிட்டோம். முழு கம்மாயை சுற்றலை. நாளைக்கெல்லாம் விட்டால் சுற்றிடுவாங்க நல்லா. இந்த தெனா விட்டு மணி அடித்து சத்தம் கட்டுச்சா, யார் தான் கூட்டு வரான்னு தெரிலங்க. கரெக்டாக மணி அடிச்சுன்னு திரும்பிறாங்க. குட்டியம்மா அவ்வளோ அத்தையும் இருக்கணும் தான் நிற்கிறா அவர். நம்ம பசங்க நினைக்கிறாங்க, என்னடா நம்ம வாத்தியார் பொழுது போயிடுச்சுன்னு விடாமல் இருக்கான், ரொம்ப இருட்டாகிருக்கு, அவன் கண்ணு இருட்டாக இருக்கும் போல். ஆனால் மணி இப்போ தான் 4 மணி ஆகுது. இன்னும் ஒரு மணி நேரம் மேய்ச்சிட்டு போய் வைங்க, தூக்கம் போடணுங்க. குளிர் ஆரம்பிச்சிச்சுங்க. எப்படித்தான் வயிறு நிறையன்னு தெரியல. பண்ணை மரத்துக்கும் புளிய மரத்துக்கும் இதில் வேறு நம்ம சாசா வரை சேர்த்து விட்ருக்காங்க. இந்த இலையே திண்டு வகுத்தனை பிடிக்க பற்றியா பனைமரம். ஏய் இந்தா ஏய், எல்லாரும் உயிரை வருத்து மேய்ச்சிக்க வீட்டுக்கு போகிறதுல நீங்கள் திண்டு பொழுது வரேன். ஏய் அத்தை இப்படியா 2 மேய்வியா 2 கொலை இதை உப்பு கராயை மேய்ச்சிட்டு சக்குன்னு வீட்டுக்கு போமா. இதில் என்ன இலை இருக்குது, இது எல்லாம் ஒசரம் போயிடுச்சு. அந்த இருக்கிற இலையும் காய் வந்துட்டீங்க. மேய்ஞ்சதை ஃபுல்லாக நம்ம பசங்க தாங்க முக்கால்வாசி. இந்த மரத்தில் இருக்கிற காய் பண்ணதெல்லாம் நம்ம பசங்க தான். நாளைக்காவது நம்ம சூரிய பகவான் வருவாப்பில் என்னன்னு தெரில. இன்றைக்கி ஃபுல்லாக வராமல் போச்சு. அவர் வந்தால் தான் பையன் எல்லோரும் சுறுசுறுப்பாக இருப்போம். நம்ம அது இல்லாட்டி பாடி தாங்காதுங்க. நாளைக்கு புள்ள இருந்துச்சுக்கு அப்படித்தான். குட்டியெல்லாம் அப்புறம் கிட்டுக்கிட்டுன்னு நடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. என் தெரிஞ்சு நாளைக்கு வெயில் அடிக்கும்னு மேப்பு சொல்லுது. இடியம்மன் என்ன சொல்கிறா அப்படின்னா, நாளை கழிச்சு உங்களுக்கு மழை இருக்குடா, நாளைக்கு ஒரு நாள் தப்பிச்சுக்கிறாட்டு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை பெஞ்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆடு நல்லா இருக்குது, தொடர்ந்து பெஞ்சுன்னா ஆடு நொறுங்கி பேர். சரி நண்பர்களே, மொசக்குட்டியை போய் என்னென்னு பார்க்கணும். அவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆடு களிரா. ஒரு காலத்தில் ஒரு வருஷம் முன்னாடி நம்ம ஸ்கைஃபால் வந்து இப்படி தான் கிடத்தா தெரியுமா, சொரட்டை பாம்பு தட்டி அது மூஞ்சி லைட்டாக விங்கும், கொஞ்சம் கழிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி என்கிட்ட சொரட்டை பாம்பு தான் லைட்டாக தட்டி விட்டுருக்கோல. அதெல்லாம் போய் அவளுக்கு காதை அறுத்துடணும். இப்போ ஒரு ஆள் பிடிச்சனால அறுக்க முடியாது. வீட்டில் போய் பொறுமையாக 2 அறுத்தாது. நடந்து வரான், வரா பார்த்தீங்களா, வராளா. போய் வேணால அடைச்சிட்டு 5 மணிக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு காதை அறுத்து விட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அதனால் இந்த வீடியோ இதோட நிப்பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பிடிக்காங்க லைக்கை தட்டி விட்ருங்க. இதான் நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திப்பா. நான் முன்னாடி போய்க்கிருக்கேன், அவங்க எங்கிட்டு போய்க்கிருக்காங்க. சரி பார்ப்போம். நம்ம தெனாவட்டு பின்னாடியே போகிறேன். இங்கிட்ட நம்ம வாத்தியார் எங்கிட்டு போகிறேன் எனக்கு. சரி ரைட், டாட்டா பாய் நண்பர்களே. முடிஞ்சால் தெரியும் அடுத்த கிளைமேட்டு. அம்மியாத்தா என்ன அங்கே பாரு, நம்ம மொசக்குட்டியை பாரு, காலையிலேருந்து மதியத்துலேருந்து மேலே காலையோட மேய்ச்சா மொசக்குட்டியே. லைட்டாக மூஞ்சி தடுப்பு வந்து அவங்க அனுப்பிச்சுங்க. இந்த இருக்கா அந்த தடுப்பு வருது, கண்டிப்பாக விஷந்தான் தீண்டி இருக்குது. காது நல்லா சில்லுன்னு இருக்குது. சரி ரைட்டு கிளம்புவோம். ஆனால் களியில் கொஞ்சம் சுறுசுறுப்பு இருக்குது. இந்த சுறுசுறுப்பு இருந்தால் தான் இவ்வளோ கூட்டுக்கு போயிடணும் அப்படியே வீட்டுக்கு.